Welcome to Habi's DIY. இன்னைக்கு DIY என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பழைய ஜீன்ஸ்லேருந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ரெடி பண்ண முடியும் அப்படின்னு தான். இது இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்க போது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, இது மாதிரி நிறைய DIY ஐடியாஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி எனக்கு இந்த ஜீன்ஸோட கால் பகுதி தான் தேவைப்படுது. அதனால் கீழேருந்து 17 இன்ச்சஸ் அகலத்துக்கு அளந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அதை பேக் சைட் திருப்பி எடுத்துகிட்டு கீழ் பக்கத்தில் அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி அதோட இன்னொரு எண்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் நடுவில் கேப் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தைச்ச சைடில் இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் 2 கார்னர்ஸ்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 1.5 இன்ச் நீளத்துக்கு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் அந்த கோடு போடுற இடத்துல நம்ம தையல் போடணும். தனியாக ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு ஃபோல்ட் பண்ணி எடுத்து தச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஜீன்ஸ் பேண்ட்லேயே 2 பக்கமும் தையல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சைடில் அந்த தையலை பிரிச்சுட்டு இப்போ நம்ம மடித்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரிப்பை அந்த இடத்துல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த தையலை திரும்ப நம்ம தைச்சி எடுத்துடணும். இப்போ இதை தைச்சதுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே ஃபோல்ட் பண்ணி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஓரங்களை, அந்த ஓரங்களில் இதே மாதிரி 2 பக்கமும் 2 ஹோல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹோல் எதுக்கு போடுறோன்னா, அந்த ஹோலில் நம்ம நைலான் கயிறை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பழைய ட்ராக் பேண்ட்டில் இருக்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் நைலான் கயிறு இருக்கும் இல்லையா, அதான் யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னா, ஒரு சைடில் 2 ஹோல் பக்கத்தில் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ஹோல் வழியாக அந்த கயிறை எடுத்து அதை பக்கத்தில் இருக்க இன்னொரு ஹோல் வழியாக வெளியில் எடுத்துடணும். அதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயும் இன்னொரு கயிறு போட்டு எடுத்துடணும். சொல்லப்போனால் நம்ம சுருக்கு பை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி 2 பக்கமும் அந்த கயிறை போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதோட எண்டை எடுத்து கீழே நம்ம தனியாக ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த 2 எண்டையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுடணும். இதே மாதிரி தான் அடுத்த சைட்லேயும் பண்ணணும். இதுக்கு நம்மளுக்கு கயிறு எப்படி தேவைப்படும்னா, இந்த ஜீன்ஸு துணியோட லென்த்துக்கு டபுள் த அமௌண்ட் இந்த கயிறோட லென்த் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு மினி பேக் பேக் தான் செய்கிறேன். இன்னும் இதோட ஒர்க் முடியலைங்க. இதை இன்னும் யூனிக்காக மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்தது இது மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு ½ சர்க்கிள் கிளாத் வெட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஏதாவது பிரைட் கலர்ஸில் ஒரு துணி தேவைப்படுது. அதுக்காக பழைய பனியன் கிளாத் டிஷர்ட்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிளாக் கலர் கிளாத் ஷேப்லேயே அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த எல்லோ துணியில் பெரிய எஸ் மாதிரி ஷேப் வரைகிறேன். இந்த ஷேப்பை கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாக் ஜீன் மேலே தைக்கணும். இதோட ஓரங்களை நான் ஃபோல்ட் பண்ணலை, அப்படியே ரஃப்பாக தான் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பின் வச்சு நம்ம அந்த ஓரங்களில் இருக்க துணியை இப்படி எடுத்து விட்டோன்னா அது ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவே இதுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். அடுத்தது ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க இந்த எல்லோ கலர் கிளாத்தை மேல் பக்கமாக போட்டு தைச்சிட்டு அதை திருப்பி எடுத்துடணும். இதோட ஓரங்களில் வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இப்போது இதை வந்து இந்த பேக் பேக்கோடு நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு கிளாத் 2ஆக போட்டு மடித்து தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் பேக்கோட பேக் சைடில் வச்சு தைக்கணும்.
ஃப்ரண்ட்டில் அந்த ஓவல் ஷேப்பில் நம்ம கிளாத் கட் பண்ணும்போதே இந்த ஸ்ட்ரிப்பையும் நம்ம சேர்த்து கட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் அப்போ மறந்துட்டேன், அதனால தான் இதை 2வது அட்டாச் பண்ணுறேன். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் பேக் சைடில் எனக்கு சின்ன பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு. இதனால் ஃப்ரண்ட்டில் இந்த டக் பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம வெல்க்ரோ ஒட்டினா கூட நல்லாயிருக்கும். இந்த க்யூட் மினி பேக்கை நம்ம குட்டீஸ்க்கு கிஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்ப ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.